திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 364 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 107. நுகரப்படுகின்ற பொருளில் உள்ள இச்சையே இன்பத்திற்கு காரணமாக அமைவதால் சிவம் நமக்குச் செய்யும் உபகாரத்தை அவர் உணரும் ஆன்மா படிப்படியாய் உணர சிவம் மீது அன்பு வளர்ந்து அந்த எல்லையில்லா அன்பினால் இதுவரை இந்த ஆன்மா அனுபவித்து அறியாத இன்பத்துள் இன்பமாகிய பேரின்பத்தை நுகரும். இறைவன் மீது இந்த அதிதீவிர அன்பு இன்று இவ்வேளை ஏற்படுமானால் இன்றைக்கு இவ்வேளையே இங்கே இவ்வுலகில் இவ்வுடம்புடன் இருக்கும்போதே இந்த அனுபவத்தை நுகரலாம். இது பற்றிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று கோயில் திருப்பதிகத்தில் அருளியிருக்கின்றார். விண்ணாறு வெற்பின் விழுந்தாங்கென மார்பில் தன்னாறு பாய்ச்சி காதல் வெள்ளம் கொண்டு நிற்பின் திக்கனைத்தும் தேடறிய சீரருள் தன்னாறு சாந்த பதத் தற்பரம் நால்வேத பண்ணாரும் இன்பப்பதி பதிந்திடும். இதை திருக்களிற்றுப்படியார் ஆசிரியர் திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனாரும் அருளுவார். நல்ல சிவ தன்மத்தால் நல்ல சிவயோகத்தால் நல்ல சிவஞானத்தால் நான் அழிய வல்லதானால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண் என்றும் தம்மில் சிவலிங்கம் கண்டு அதனை தாம் வணங்கி தம் அன்பால் மஞ்சன நீர் தாம் ஆட்டி தம்மை ஒரு பூவாக பூவழியாமை கொடுத்து பூசித்தால் ஓவாமை அன்றே உளன் என்றும் அன்பே என் அன்பே என்ற அன்பால் அழுது அரற்றி அன்பே அன்பாக அறிவழியும் அன்பன்றி தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனைகள் செய்யும் அவை சாற்றும் பழமன்றேதான் என்றும் அருளுவார். அன்புறு சிந்தையின் மேல் எழும் அவ்வொளி என்பது எம்பிரான் திருமூலதேவநாயனார் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம். அன்பு செய்வாரை அறிவன் சிவன் என்றும் அவர் அறிவுறுத்துவார். மேலும் அன்புடனே நின்று அமுதமும் ஏற்றியே பொன்சை விளக்கும் புகையும் திசைதொறும் துன்பம் அகற்றித் தொழுவார் நினையுங்கால் இன்பமுடனே வந்து எய்திடும் முத்தியே என்றும் அன்பு உள்ளுருகி அழுவன் அரற்றுவன் என்பும் உருக இராப்பகல் ஏத்துவன் என் பொன் மணியை இறைவனை ஈசனை தின்பன் கடிப்பன் திருத்துவன் நானே என்று அணைந்தோர் தன்மையிலே எம்பிரான் திருமூலதேவநாயனார் அன்பினால் இன்பம் அடைவதை கூறுவார். ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமானும் அருளுவார். அன்பு பெருக உருகி உள்ளம் அலைய அட்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறைமையினால் வணங்கி முடிவிலா காதல் முதிர ஓங்கி நன்புலனாகிய ஐந்தும் ஒன்றி நாயகன் சேவடி எய்தப் பெற்ற இன்ப வெள்ளத்திடை மூழ்கி நின்றே இன்னிசை வண்டமிழ் மாலைப்பாட என்று தடுத்தாட்கொண்ட புராணத்தில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அன்பினால் உருகி நின்ற நிலையை காட்டுவார். அன்பு வேண்டும் தம் பெருமான் அடியார் வேண்டிற்றே வேண்டி அன்புமயமான இன்பம் கொடுக்கும் பெருமானும் தன் அடியாரது அன்பினையே வேண்டி அதன் பொருட்டு அவருக்கு வேண்டியதை செய்து நின்றதை மேற்கண்ட வரிகள் கூறும். முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புறு வேதகத் திரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசும் வினை இரண்டும் சாறுமல மூன்று மர அன்பு பிழம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ என்றும் அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்றும் இந்த பாடல்களிலே அன்பு வடிவான ஸ்ரீ கண்ணப்பதேவநாயனாரின் நிலைமையினை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் காட்டுவார். அதே போன்று எம்பிரான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் கொண்ட அன்பை காட்டுகின்ற இடத்திலே உருகிய அன்புரு காதல் உள்ளுருகி நினை ஈரம் பெற்றார் போல மறுவு திருமேனியெல்லாம் முகிழ்த்து எழுந்த மயிர்ப்புலகம் வளர்க்கும் நீராய் அருவி சொறி திருநயனத்து ஆனந்த வெள்ளம் எழுந்தலைய நின்று பொருவில் பதிகம் போகமார்த்த பூண்முலையாள் என்று எடுத்து போற்றி என்று சைவ சிகாமணியார் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரது அன்பை காட்டுவார்
ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடல் என்று நம் அப்பர் பெருமானை காட்டுவார் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்பர் பெருமானும் காராண்ட மழை போல கண்ணீர் சோர கல்மணமே நல்மணமாய் கரையப் பெற்றோம் என்று அருளுவார். பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தம்மில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்த நீள் பக்தியின் பால் முதிர்தலை வணங்கி மற்றை வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலியெல்லாம் என்பது பெரிய புராணம் திருமலைச் சருக்கம் திருநாட்டுச் சிறப்பு. இந்த திருப்பாடலிலே பயிர் விளைச்சலை ஆசிரியர் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியர் நலம் கொள உவமித்திருப்பது கண்டு நாம் மகிழலாம். எம்பிரான் திருமூல தேவநாயனாரும் ஓத்துலகு ஏழும் அறியா ஒருவன் என்று அத்தன் இருந்திடம் அறிவார் செல்ல பத்தர்தம் பக்தியின்பார் படிநல்லது முத்தினை யார் சொல்ல முந்துகின்றாரே என்று அருளுவார். இந்த பக்தி உடைமை என்ற பாடலால் சிவனை அவன் அன்பர்களல்லது பிறர் காணவும் சொல்லவும் வல்லார் அல்லர் என்று அருளுவார். இதனை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க என்று அருளி செய்கின்றார். பக்தி உடையாரே சிவனை காணவும் சொல்லவும் வல்லார்கள் என்பது பெறப்பட்டது. மேலும் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப் புலன் ஐந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருள்வாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று அன்பினால் இன்பம் ஆர்தலை உணர்த்துவார். இது பற்றியே எம்பிரான் திருமூல தேவநாயனாரும் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று அருளுவார். உருவெனவும் அருவெனவும் உள்ளதெனவும் இலதெனவும் உழலுவன பரசமய கலை ஆரவாரமர உரையவிழ உணர்வவிழ உளமவிழ உயிரவிழ உளபடியை உணரும் அவர் அனுபூதி ஆனதுவும் என்பது ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய சீர்பாத வகுப்பு. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்தது ஒரு ஆனந்தத் தேனை அனாதியிலை வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே என்பது கந்தர் அலங்காரம். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்கு உள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்கு உடையான்களில் மேவலும் ஆமே என்பார் திருமூல தேவநாயனார். அப்படிப்பட்ட இன்பம் அது சிவானந்தம் என்கின்ற தேன். அதனை அனுபவிக்கின்ற அருளாளர்கள் அந்த ஆனந்த தேனை அன்பில் விளைந்த ஆனந்த தேனை போற்றுகின்றார்கள். அது என்ன தேன்? அது சிவானந்தம் எனும் தேன், அம்பிகானந்தம் எனும் தேன், முருகானந்தம் எனும் தேன், அத்தனையும் கிருபானந்தம் எனும் தேன். தினைமாவு தித்தித்ததுவே, வள்ளியின் வடிவு தித்தித்ததுவே, முருகனின் முருகு தித்தித்ததுவே, அடியேற்கு இன்று தித்தித்ததுவே, அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்தறிந்த அன்றே, கரும்பும் துவர்த்து செந்தேனும் பொழித்து கைத்ததுவே என்பார் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள். இவ்வாறு இந்த இன்பம் உருகின்ற நிலையை விளக்கிய அருளாளர் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியா இந்த இன்பம் நிலைக்கவும் இதற்காக சாதனை செய்யும் இடத்து அந்த சாதனையில் நிலைக்கவும் கருவியாய் நின்று உதவும் படைக்கலமாகிய அஞ்செழுத்து பற்றி இந்த இன்புறு நிலைக்கு அடுத்தபடியாக வைத்து அருளியிருக்கின்றார். அனைத்து உலகங்களுக்கும் முதல் பொருளாய் நிற்கும் கடவுள் பொருள் ஒன்றே அனைத்து உயிர்கட்கும் உயிராய் உள்ளதும் ஆகும். அதனை உணர்த்தும் நமசிவய எனும் ஐந்தெழுத்து மறைமொழியே ஞானத்தை தரும் மந்திர மொழியாகும். இதனை அனுபவமாக பெற்றோர் இம்மறைமொழியை ஞானப்பழம் என்பர். இது தித்திக்கும் முறைமையை பலவாறாக கூறியுள்ளார்கள். இது பற்றிய திருமூல தேவநாயனாரும் நமச்சிவாய பழம் தின்று கண்டேற்கு இது தித்தித்தவாறே என்பார். அவ்வாறு ஞானிகள் பெற்ற அந்த சிவானந்த அனுபவத்தை நிலைத்திருக்கச் செய்வது இந்த ஸ்ரீபஞ்சாட்சரம் ஆகும். இவ்வாறு சரியை கிரியை யோகம் கடந்து
குரு உபதேசத்தினால் பாசக்ஷயம் ஆகி சிவப்பேறு பெற்று ஞானபாதத்தின் நிறைவான அந்த இன்பத்தை அனுபவித்து அந்த சிவானுபவத்தை, சிவபோகத்தை, முக்தி இன்பத்தை அனுபவிக்கின்ற முக்தர்கள் இந்த உலகில் இந்த தேகம் இருக்கும் வரை ஜீவன் முக்தர்களாக வாழும் பொழுது எப்படி இருப்பார்கள் என்றால், சிவத்தை அணைந்த ஜீவன் முக்தரது தன்மை அது பேசா அனுபூதி நிலைமை. சார்பி எனப்பட்ட ஆன்மாக்கள் அனைத்துமே எந்த நிலையிலும் தனித்து இருப்பதில்லை. ஏதாவது ஒரு பொருளை சார்ந்தே இருக்கும். இந்த சார்புகள் நீங்கும் சார்பு, நீங்கா சார்பு என்று இரண்டு வகைப்படும். இதில் நீங்கா சார்பாய் இருப்பவர் இறைவன் ஒருவனே. மற்றைய பாசப்பொருள்களும் மாயேயங்களும் வினை துணைகளும் வந்து நீங்குவன. எனவே எப்போதும் நம்மை அணைத்து நிற்பவன் இறைவன் ஒருவனே. அவனை நாமும் அறிந்து அணைவதே இங்கே அணைதல் என்று கூறப்பட்டது. அவ்வாறு இறைவனாரை அணைந்த முக்தர்கள் இந்த உலகில் வாழும்போது எவ்வாறு இருப்பார்கள் என்று அணைந்தோர் தன்மை என்று 10வது அதிகாரமாக திருவருட்பயனிலே ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் வைத்து அருளுகின்றார்கள். சிவஞானம் விளங்கப் பெற்ற இவர்கள் முக்தர்கள் அதன் பயனாக சிவத்தில், சிவபெருமானின் திருவடியில் நீங்காது அறிவினால் அவரது கருணையையே சிந்தித்து கொண்டும் அந்த இடையரா சிந்தனையினால் சிவபெருமான் மீது அளவிலா அன்பு பெருகி நிற்க, அந்த அளவிலா அன்பின் பெருக்கம் காரணமாக அந்த விளைவுக்கு காரணமாய திருவடியை சிக்கென பற்றி நிற்பார்கள். அவர்கள் தம் உள்ளத்தின் ஆனந்தம் விளைவித்தல் பொருட்டு திருவடியின் கருணையை உணரச் செய்து அன்பை பெருக்கிய அப்பெருமானே ஆன்மாக்கள் இறைவன் மீது அன்பு செலுத்தி நின்ற காரணத்தினால் அளவில்லா இன்பத்தை பெருக்கி ஊட்டுவார். இவர்கள் பெருமானது அளவிலா ஆனந்தத்து அழுந்தி இருந்தாலும் புறத்தோற்றத்தாலும் செயலாலும் உலகத்தவர்களைப் போலத்தான் இருப்பார்கள். மருகலின் மரித்த துணைவனால் மருகி நின்ற வணிக வனிதையின் வாட்டம் தீர்த்தார் எம்பிரான் திரு ஞானசம்பந்த பெருமான். திங்களூரிலே அப்பூதியாரின் மூத்த திருநாவுக்கரசை மீட்டுக் கொடுத்தார் எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள். அவினாஷியில் முதலைவாய் சிறுவனை அவனுக்குரிய வளர்ச்சியோடு மீட்டார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த கருணை செயல்களினால் இதனை செய்த நந்தம் ஆச்சாரிய பெருமக்களுக்கு எந்த பயனும் இல்லை. சிவபூஜனைக்கு இடையூறும் சிவ திரவியங்களுக்கு அவமதிப்பும் செய்தவர் யாராக இருந்தாலும், அந்தண தந்தையாக இருந்தாலும் அதனை பொறாது ஒருத்து நீக்கிய விசார சருமருக்கு அதனால் எந்த பாவமும் வந்தது இல்லை. அதே போன்று எம்பிரான் திருநீலநக்க நாயனார் அவர்தம் திருமாளிகையிலே எம்பிரான் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கும் அவர்தம் மனைவியாருக்கும் இரவிலே தங்குவதற்கு பவித்திரமான யாகசாலையை அளித்தார். ஸ்ரீமத் அருள்நந்தி சிவாச்சாரிய சுவாமிகளும் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரை குருவாக கொண்டு உய்ந்தார். எனவே முக்தர்களுக்கு கொள்ளும் குலம் இல்லை, தள்ளும் குற்றங்களும் இல்லை என்பது உணர்த்தப்படுகின்றது. இவர்களிடம் நலத்தில் நாட்டமோ தீங்கில் வெறுப்போ நிகழ்வதில்லை. ஓடும் செம்பொன்னும் ஒக்க நோக்கி வீடும் வேண்டா விரலின் வீட்டுக்கு உரியானையே விடாது பற்றி நிற்பார்கள். இது பற்றியே ஞாலமதில் ஞான நிஷ்டை உடையோருக்கு நன்மையொடு தீமையில்லை, நாடுவது ஒன்று இல்லை, சீலமில்லை, தவமில்லை, விரதமொடு ஆச்சிரமச் செயல் இல்லை, தியானமில்லை, சித்த மலமில்லை, கோலமில்லை, புலனில்லை, கரணமில்லை, குணமில்லை, குறியில்லை, குலமும் இல்லை, பாலருடன் உன்மத்தர் பிசாசர் குணம் அருவி பாடலினொடு ஆடல் இவை பயின்றிடினும் பயில்வர் என்று சிவஞான சித்தியாரிலே ஸ்ரீமத் அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான் அருளுவார். இவர்கள் இந்த முக்தர்கள் பேரின்பப் பொருளை அனுபவமாய் பெற்றதனால் மற்ற பேறுகளை அணு என்று உதறித்தள்ளிய மனத்தவர்களாய் என்னையும் இங்கு இருப்பது ஆக்கினான் என்னுள் கருணை வான் தேன் கலக்க என்று ஆறாலும்
அமட்ட ஒண்ணா ஆனந்த அவஸ்தையிலே சீரார் பிரான் அவர்தம் சிந்தை புக நேசமொடும் திருவடிக்கீழ் நீங்காதே தூங்கும் நினைவுடையோராய் வேறு யார்பாடும் சாராது நமச்சிவாய கனியை தின்று இருப்பார்கள். உயிர்த்தந்தையை தாயால் அறிந்து பூஜித்திருப்பார்கள். அடங்கா ஆசையுடன் உண்ட உலகமெல்லாம் தன்னுள் அடங்க அதை அவமதித்து அண்டத்தானிடம் அடங்கி நிற்பார்கள். தவம் தரும் சிந்தையால் பவம் தரும் வல் வினை அறுத்து நமனையும் ஞானவாளால் வெருட்டி விமலனாம் சிவனுடன் இருப்பார்கள். தாமரை இலையில் ஒட்டாத தண்ணீர் போலவும் புளியம்பழத்தின் ஓடு போலவும் இவர் உலகத்தின் உள் இருந்தும் உலகத்தோடு ஒட்டாது சிவத்தையே ஒட்டி இருப்பார்கள். இவர்கள் உடம்போடும் உலகோடும் அதற்குரிய வினையோடும் கூடியிருந்தாலும் உடம்பின் நீங்கிய முக்தர் போல இவற்றையெல்லாம் அறிவால் நீங்கி நிற்பார்கள். இது பற்றியே இந்த முக்தான்மாக்களை எம்பிரான் திருமூலதேவநாயனாரும் அருளுவார். தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம் உள்ளே, தூங்கிக் கண்டார் சிவ யோகமும் தம் உள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம் உள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே என்று அருளுவார். இதை தூங்காமல் தூங்கி சுகப்பெருமான் நின் நிறைவில் நீங்காமல் நிற்கும் நிலை பெறவும் காண்பேனோ என்பார் ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள். இதைத்தான் அறிதுயில் என்று சொல்வார்கள் ஆன்றோர்கள். இவ்வாறு நிஷ்டை கூடியிருந்தாலும் கூட இவர்களுக்கு உடம்பு இருப்பதால் பிராரப்த வினை காரணமாக ஏதோ ஒரு சமயம் இந்த நிஷ்டை கலைதலும் நிகழக்கூடும். அவ்வாறு நிஷ்டை கலைந்தால் இவர்களினுடைய முந்தைய நிலை வந்து பற்றாதபடி நின்மல அவஸ்தையில் நிற்றல் அல்லது அதற்கு கீழ்ப்பட்ட சகலாவஸ்தை பேதங்களாய மேலால் அவஸ்தை, மத்தியால் அவஸ்தை, கீழால் அவஸ்தையில் பொருந்த மாட்டார்கள். ஞான வாளால் அந்த ஸ்ரீபஞ்சாட்சரத்தை எழுத்தை அழுத்தும் அந்த எழுத்து அது தலையெழுத்தை அழித்து மேல்வினை ஏறாவண்ணம் உடல் சிறையை இடித்து விடுதலை பெற்று எங்கும் வியாபகமாய் நிற்பார்கள். மோன சமாதி எய்திய இவர்களை பிராரப்தமும் ஆகாமியமும் தாக்காதவாறு தனு கரண புவனபோக மாயேயங்களின் மயக்கம் நிகழாத வண்ணம் சென்னியில் வைத்த திருவருளாலே முன்னை வினையின் முடிச்சை அவிழ்த்தும் பின்னை வினையை பிடித்து பிசைந்தும் இருப்பார்கள். இப்படி அஞ்செழுத்தால் முக்தி இன்பத்தை நிலைக்கச் செய்தவர்கள் இந்த உலகில் ஜீவன் முக்தவர்களாய் வாழும் பொழுது எப்படி இருப்பார்கள் என்றதையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.